जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादि सेविदं कवित्त जम्बो फलसारपक्षितम् उमासुदं सोग विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மருத்துவ ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். என்னுடைய பூரண ஆசீர்வாதங்கள், குருஜியுடைய ஆசீர்வாதங்கள். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது வார ராசி பலன் என்ற வகையில இந்த வாரத்திற்கான ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது 12 ராசிக்கான விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம். இந்த 12 ராசியில நமக்கு நம்ம ராசிக்கு அதிர்ஷ்டமா எச்சரிக்கையா, இதை முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கணும். அதிர்ஷ்டம் இருக்கா, நமக்கு எந்தெந்த விஷயத்துல எச்சரிக்கை அப்படிங்கிறது இருக்கு. பணம், தொழில், வேலை, குடும்பம், இப்படி நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆரோக்கியம், பயணம், எதிரிகள், திடீர் செலவுகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு நிறைய இருக்கு. எந்த விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணும்? இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நம்ம எதுல கவனமா இருக்கணும், எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு எந்தெந்த இடத்துல அவமரியாதைகள் ஏற்படும், எந்தெந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வார ராசி பலன் அப்படின்னு சொன்னாலே இந்த வார ராசி பலனாலே அந்த வாரத்துக்கான அந்த கிரகங்களை வைத்து நாம் சொல்லக்கூடியது. அதாவது இந்த வார ராசி பலன், இப்ப இந்த வார ராசி பலன் இப்ப நம்ம பார்க்கிறோம். இந்த வார ராசி பலன்ல கிரகங்கள் எப்படி இருக்கு? மேஷம் எடுத்து ரிஷபத்துல செவ்வாய், மிதுனத்துல புதன், அதே போல கடகத்துல சூரியன் சுக்கிரன், அடுத்ததாக சிம்மத்துல பாத்தீங்கன்னா சுக்கிரன் கேது, அதே போல கன்னில சந்திரன், அதே போல அடுத்ததாக கும்பத்துல ராகு, மீனத்துல சனி இருக்க. இதுதான் கிரக ராசி பலன்களை வச்சு நம்ம சொல்ல போறோம். அதுவும் இந்த வார ராசி பலன்ல மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வந்துட்டார் யாரு? சூரிய பகவான். ஸோ அப்ப அதுக்கு வந்துட்டதுனால நம்ம இந்த சூரிய பகவான் கடகத்துல கர்க்கடக ராசி அப்படின்னு சொல்லுவா, தட்சிணாயன புண்ணிய காலம்னு சொல்லுவா. ஸோ வந்தாச்சு. அப்ப இந்த ராசி பலன்கள் எப்படி இருக்கும்? வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்லியிருக்கேங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். கன்னிராசி நேயர்களே, கன்னிராசிக்கு எப்படி இருக்கு? இதனால் வரையில பாத்தீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய சுபாவம் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் குறை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது கன்னிராசிக்கு உண்டு. இது சரியா இல்ல, அது சரியா இல்ல, ஒரு வேலை செஞ்சாலும் அதுல குறை கண்டுபிடிக்கிறது, வீட்லயும் அந்த மாதிரிதான், இது சரியா இல்ல, இது நீட்டா இல்ல, இந்த சாப்பாடு சரியில்லை, அது ஏதாவது ஒரு சிறு சிறு குறைகள் அப்படிங்கிறது மன நிறைவு அப்படிங்கிறது சில பேருக்கு இருக்கா, சில பேருக்கு. அதே போல இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இப்போ உங்களை ஒருத்தர் குறை சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ அதுதான் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அதாவது ஒரு விஷயம் சொல்லுவான், அதாவது ஏறு ஓட்டுறவன் இழிச்சவாயனா இருந்தா மாடு மச்சான்னு கூப்பிடுமா, அந்த மட்டும் மச்சான் பார்த்து ஓட்டுறா அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி நீங்க இருக்கிறத பொறுத்து தான் இனிமேல் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ கொஞ்சம் பார்த்து கவனமா இருங்க. ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, சில நேரத்துல பார்த்தீங்கன்னா அதிக எதிர்பார்ப்பு உங்களை சிக்கலில் சிக்க வைக்கலாம். சில நேரத்தில் தேவையில்லாத சிக்கல்களை கொண்டு வரும். அதனால எழுச்சவாய்த்தனமா இருந்துடாதீங்க. கொஞ்சம் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருந்தால் கன்னிராசிக்கு நல்லது. அலுவலகத்தில் நீங்கள் செய்த சிறிய தவறு கூட பெரியப்படுத்தலாம். உங்களின் பதவியை நோக்கி சிலர் அமைதியாக சூழ்ச்சி செய்யலாம். உங்கள் பதவியை நோக்கி சிலர் அமைதியாக சூழ்ச்சி செய்யலாம். சைலண்ட் கில்லர். அப்படியே சைலண்டா நீ ஒரு பதவியில இருக்க, சைலண்டா உன் பதவிக்கு வேட்டு வைப்பாங்க. ஸோ சைலண்டா. ஸோ ரொம்ப கவனமா இருக்கு. தேவையில்லாத கூட்டங்களில் பேசி ஒரு வார்த்தை அவமரியாதை ஏற்படுது. கூட்டத்தில் போய் தேவையில்லாத நீ ஒரு வார்த்தை பேசி அது ஒரு வார்த்தை சண்டை தேவையில்லாத பிரச்சனைகளை தலையிடாது. உங்கள் கையெழுத்து போடும் ஆவணங்கள் முழுமையாக படித்து பிறகு ஒப்புதல் அளியுங்கள். சைன் பண்ணும்போது கூட ஃபுல்லா படிச்சு பார்த்துட்டு சைன் பண்ணு. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அதாவது ஒரு வேலையில இருந்தாலும் சரி, ஒரு வேலையில இருந்தா கூட கவனமா இருக்கும். ஆண்களுக்கும் பொருந்தும், பெண்களுக்கும் பொருந்தும். பெண்கள் நீங்க சில விஷயத்துல ரொம்ப கன்னிராசி பெண்கள் நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. நான் வாட்டுக்கும் கணவருக்கு தெரியாம நான் அதை செய்யறேன், இதை செய்யறேன், இந்த பிசினஸ் பண்றேன், அந்த பிசினஸ் பண்றேன்னு சொல்லி அவருக்கு 10 லட்சம் ரூபாய் கடன் இருக்குன்னு நீங்க உங்களால முடிஞ்ச ஒரு 5 லட்சம் ரூபாய் கடனை ஏத்தி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு கஷ்டம்தான். கணவர் கடனாளி ஆகிறதும் ஆகாம இருக்கிறதும் உங்க கையில தான் இருக்கு. அனுபவம் இருந்தால் சில விஷயம் பண்ணுங்க. ஏதோ ஒரு விஷயத்த பண்ணி ஏதோ ஒரு விஷயத்துல போய் மாட்டிக்காதீங்க. ஆன்லைன் மற்றும் முதலீடு டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை ஒரு முறைக்கு 2 முறை சரி பார்க்கும். சிறிய செலவுகள் சேர்ந்து பெரிய சுமையாக கூட மாறும். கவனமா இருக்கும். குறை சொல்லும் பழக்கம் வீட்டில் மனக்கசப்பை அதிகரிக்கலாம். உறவினர்களின் ஒரு வார்த்தை மனதை கதிகலங்க செய்யலாம். உறவினர்களின் ஒரு வார்த்தை உங்களையே கதிகலங்க வைக்கும். அந்த அளவுக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுவாங்க. குடும்ப விஷயங்களை வெளியாட்களிடம் பகிர வேண்டாம். பழைய பிரச்சனைகளை மீண்டும் கலர வேண்டாம். முடிஞ்சதுதான். அது திரும்ப சக்கர பொங்கல் மாதிரி போட்டு கலர வேண்டாம், விட்டுருங்க. அவசரமாக கிளம்பும் போது எதையாவது ஒன்றுத்த மறந்துட்டு போயிடாதுங்க. ரொம்ப கவனமா இருங்க. பிறரின் தவறுக்கு நீங்கள் பொறுப்பேற்க வேண்டாம்.
இந்த இந்த வாரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம், கன்னிராசிக்காரங்க, நீங்கள் வண்டியில் போகிறீங்க, நீங்கள் ஒரு ஆட்டோ ஓட்டுறீங்க, நீங்கள் ஒரு கார் வச்சுருக்கீங்க, இல்லை நீங்கள் ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஏதாவது ஒன்று வச்சுட்டு இருக்கீங்க, அதில் முக்கிய ஆளாக இருக்கீங்கன்னு சொன்னால் அதில் முக்கியமாக யாராவது எதையாவது தவற விட்டு போயிடுவாங்க. இதனால சில பிரச்சனைகள், மன உளைச்சல்கள் வரும். அது பார்த்துக்கோங்க. அந்த ஒரு சில விஷயங்கள்ல நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுலலாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வீண் வார்த்தை, வீண் பழி மற்றும் சட்ட சிக்கல் வர செல்லக்கூடும். தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத விஷயத்துல தலையிடாதீங்க. இந்த ஆடி 17 வரைக்கும், அதாவது ஆகஸ்ட் 17 வரைக்குமே கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் பார்த்தே சிக்கனமா இருந்துக்கோங்க. எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருந்துக்கோங்க. வயிறு, குடல், செரிமானம், தோள்பட்டை தொடர்பான தொந்தரவுகளுக்கு கவனத்தையும், மன அழுத்தம் காரணமாக தூக்கம் குறையலாம். புதன்கிழமையில விநாயகருக்கு அருகம்புல் சாத்தி வழிபாடு பண்ணுங்க. விநாயகருக்கு அருகம்புல் போட்டாலே சாத்தி வழிபாடு பண்ணினாலே நல்லா இருக்கும். அதே போல முருகப்பெருமானுக்கு ஒரு தீபம் ஏத்துங்க. டைம் கிடைச்சது அப்படின்னு சொன்னா காலபைரவருக்கு போய் தரிசனம் பண்ணுங்க. அத்தர் புனுக்கு ஜவ்வாது வாங்கி கொடுங்க. சுவாமி தரிசனம் பண்ணுங்க. ஸோ மனக்குழப்பத்திலேருந்து கொஞ்சம் வெளியில வாங்க. ஏன்னா கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கீங்க. கன்னிராசி பொறுத்தளவுக்கு இன்னும் உள்நாட்டில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, கொஞ்சம் பதட்டங்கள் இருக்கு. இந்த பதட்டங்கள் குறையணும் அப்படின்னு சொன்னா உங்க கையில தான் இருக்கு. ஸோ சில விஷயங்கள் எப்படி செய்யலாம், இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக ஓட்டிட்டு போயிடுங்க. சிக்கல் இல்லாமல் ஓட்டிட்டு போயிடுங்க. அதுதான் நல்லது. யாருக்கும் சிக்கல், உங்களால மற்றவங்களுக்கு ஒரு தொந்தரவு இருக்கக்கூடாது. சொல்றாங்க இல்லையா, சொல்லுவோம் இல்லையா, என்னால உங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. சுபா.